ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூட் ஆடியோ எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸினோட 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதோட இன்புட்டு வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் ஏசிலேருந்து 30 வோல்ட் மேக்ஸிமம் ஏசி வரைக்கும் கொடுக்கலாம். அதனால் ஏசி வோல்ட் மட்டும்தான் இது கொடுக்கணும், டிசி வோல்ட் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிற வோல்ட்டுனால இந்த டிலே டைம் வந்து மாறுபடும். அது இல்லாமல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக வேலை செய்யாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வோல்ட்டு டிசி சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு என்ஓஎன்சி கான்டாக்ட் இதுக்குள்ளே இருக்கும். 250 வோல்ட் ஏசி வரைக்குமே இது சப்போர்ட் பண்ண இந்த ரிலே நல்லா ஹெவியான ரிலே 3 கொடுத்துருக்காங்க. சப்வூஃபருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நல்லா ஒரு பெரிய ரிலேவாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹை குவாலிட்டி பிசிபி போட்டு ஒரு நல்ல ரிலே, நல்ல ஒரு ஆம்பியர் கண்டக்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு டிசி வோல்ட் ஏதாச்சும் இதில் இந்த என்ஓ கான்டாக்ட்டுக்கு நார்மலாக ஓப்பனில் இருக்கிற கான்டாக்ட் சப்ளை கொடுக்கும்போது என்சியாக மாறும். என்சியாக மாறும்போது என்ன ஆகுன்னா, ஏதாச்சும் ஒரு வோல்ட் என்சி கான்டாக்ட் வந்துருச்சுன்னா இது மறுபடியும் கட் ஆஃப் ஆகிரும், பழைய நிலைமைக்கு போயிடும். என்ஓ வந்து என்சி ஆகிரும், என்சி வந்து என்ஓவாக மாறிடும். இதுக்கு டிலே கிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி பர்ஃபார்மன்ஸான ஒரு டிலே கிட்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் இன்பில்டாக இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும் நல்ல ஒரு 1 செகண்டுக்கு பிஃபோராக ஒரு மில்லி செகண்ட்லேயே இது ஆஃப் ஆகிடுது. டக்குன்னு ஆன் ஆகும்போது 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதுக்கான கெப்பாசிட்டர் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண டைம் செட் டைம் வந்து மாறும். அதனால் இது ஒரு குவாலிட்டியான ஒரு ரிலே கொடுத்து நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிட்டாக இது இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.